Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 10th ஃபெயில் ஆயிட்டீங்க இல்ல அப்படின்னா வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்டோட நின்னுட்டீங்க. இப்போ வந்து எனக்கு 10th எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் போய் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ சில பேர் வந்து +1 +2 வந்து அப்ளை பண்ணுவீங்க. அதுலயும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப வருஷம் ஒரு 10 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் கேப் விட்டுட்டு ஸோ 10th முடிக்கணும் +2 முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையோட படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்றதுக்கு இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க, நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஸோ எல்லா சப்ஜெக்டையும் என்னால ஒரேதான் வந்து எழுத முடியாது, ஒரு சப்ஜெக்டா வந்து எழுதி நான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ தமிழ்நாடு எக்ஸாமினேஷன் இந்த போர்டில் நீங்க ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன்ல பிரைவேட் கேண்டிடேட்டா அப்ளை பண்ணீங்கன்னா 12th மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபெயிலான பேப்பர்ஸ் மட்டும் நம்ம போட்டு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா பேப்பருமே வந்து நம்ம ஒரே ஏதாவது எழுதணும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா படிக்கிறதுல வந்து டச் விட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ எக்ஸாம் வருது எனக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருப்பாங்க. படிக்கிறதுக்கான டைமிங் வந்து கம்மியா இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தா எனக்கு வந்து 10th எக்ஸாம் பாஸ் பண்ணவே முடியாதா, நான் வந்து +1 +2 முடிக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுவீங்க. பட் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து பாஸ் ஆகும். டுட்டோரியல் போறதுக்கும் நமக்கு வந்து டைம்ஸ் வந்து இருக்காது. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்றது தெரியல. ஸோ அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th எக்ஸாமினேஷன் இருக்கு, 12th எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய திறந்த நிலை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுல வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டா 2 சப்ஜெக்டா நீங்க எக்ஸாம்க்கு அப்பியர் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க அந்த 2 சப்ஜெக்டை மட்டும் நீங்க அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ நம்ம 2-3 டைம் எக்ஸாம் எழுதி கூட ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்கூல்ஸ்ல இருந்து இடைநிற்கிறவங்க மட்டும் இல்லாம சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபுல் டைம் வந்து ப்ராக்டிஸ்ல இருப்பாங்க. ஸோ எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஸ்கூலிங்ல தான் அவங்க வந்து அவங்களோட 10th 12th எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க, நாமளே வந்து படிச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாமினேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது இப்ப உங்களுக்கு சாய்ஸ்ல அதாவது நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் வந்து விருப்பப்படுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நீங்க வந்து அப்ளை பண்ணி எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். இல்லைன்னா நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டை மட்டும் எடுத்து நம்ம வந்து படிச்சுக்கலாம். இப்போ வந்து கம்பல்சரியா வந்து இந்த குரூப் எடுத்தா இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கிடையாது. நமக்கு என்னதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மாதிரி நம்ம வந்து சாய்ஸ் பண்ணி வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது என்ன அப்படின்ட்டு கண்டிப்பா நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் அதுக்கு எப்படி நீங்க ஜாயின் பண்றது, எப்படி படிக்கிறது, எப்போ எக்ஸாமினேஷன் வரும், இந்த மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னாவே தெரியும் செகண்டரி அண்ட் சீனியர் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்றது வந்து 10th 12th எக்ஸாமினேஷன் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த செகண்டரி கோர்ஸ் அப்படின்றது 10th ஈக்குவல் ஆனது. அதே மாதிரி சீனியர் செகண்டரி அப்படின்றது உங்களுக்கு 12th ஈக்குவல் ஆனது. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல வந்து என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு விருப்பப்பட்ட அடிஷனல் சப்ஜெக்டை கூட நம்ம இதுல வந்து எடுத்து படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. இது எல்லாத்துமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னா நம்மளோட அட்ரஸ்க்கு அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் நீங்க புக்கு ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு டைமும் ஒரு எக்ஸாமா 2 எக்ஸாமா நம்ம அப்ளை பண்ணி ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு 3 எக்ஸாம் இல்லைன்னா 2 எக்ஸாம் எழுதி கூட நம்ம பாஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கன்யூ ஆயிருக்கவங்க வேலைக்கு போயிட்டு ஸோ இப்ப படிக்கணும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கேப்புக்கு அப்புறமா நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல என்ன 10th கோர்ஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்றது, என்ன மாதிரியான ப்ரூஃப் வேணும், அதே மாதிரி 12th ஸோ எப்படி வந்து ஜாயின் பண்றது அப்படின்றத பத்தினா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் வெறும் இன்ட்ரோ தான். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இது ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.